ஒரு கைதியும் தப்பிக்க கூடாதுன்னு வேர்ல்ட் செக்யூர்ட் பிரிசனை ஒரு ஐலாண்டில் உருவாக்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அது ஒரு எஸ்கேப் ப்ரூஃப் பிரிசனா பல வருஷமா இருந்திருக்கு. இவங்க அங்க போற வரைக்கும் அல்காட்ராஸ் கலிபோர்னியால இருக்க ஒரு ஐலாண்ட்ல இந்த பிரிசன் இருந்திருக்கு. வேர்ல்ட்ஸ் வர்ஸ்ட் கிரிமினல்ஸ் எல்லாருமே இங்க தான் இருப்பாங்களாம். பிகாஸ் மத்த ஜெயில தொல்லையா இருக்க கைதிகளை இந்த ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களாம். ஏன்னா இங்க இருந்து செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படி. மோர் ஓவர் இது கடலுக்கு நடுவில் இருக்கிறதுனால யாராலையும் எஸ்கேப்பும் ஆக முடியாது அன்டில் ஒன் ஃபைனல் டே ஜூன் 11, 1962. இந்த 3 பேரும் சேர்ந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. அதுல இவன் தான் மாஸ்டர் மைண்ட். இவன் ஒரு ஜீனியஸ்னே சொல்லலாம். பிகாஸ் his IQ is 133. நம்ம சாப்பிட்ற ஸ்பூன் இருக்குல்ல, அதை வச்சு 6 மாசமா கொஞ்சம் கொஞ்சமா பிரிசன் வாலை தோண்டிருக்காங்க. இது போலீஸ்க்கு தெரியாம இருக்க ரேடியோவை பிளே பண்ணிட்டு அவங்கள மாதிரியே ஒரு டம்மி ஹெட்டும் செட் பண்ணிருக்காங்க தூங்குற மாதிரி. அந்த வெண்ட் வழியா கிரால் பண்ணி அங்கேயும் இங்கேயும் தாவி ஒரு 50 அடி கிச்சன் பைப் மூலியமா கீழே இறங்குறாங்க. கடைசியா அந்த கடலை கிராஸ் பண்ணணும். பட் எப்படி இந்த பிரிசனை எஸ்கேப் ப்ரூஃப்னு சொல்றதுக்கு சுத்தி உள்ள கடலும் ஒரு முக்கிய காரணம். பிகாஸ் அதோட வேவ்ஸும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும், தண்ணியும் பயங்கர கோல்ட், ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணி போக முடியாது. நம்ம பிராங்க் தான் ஜீனியஸ் ஆச்சு. ஒரு புக்கில் படித்ததை வச்சு ஜெயிலில் இருக்கிறவங்களோட ரெயின் கோட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக திருடி ஒரு 50 ரெயின் கோட் சேர்த்துருக்காங்க. அதை ஒரு ராஃப்டாக மாற்றி அதை யூஸ் பண்ணி கிராஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் தான் தெரியுது இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு. FBI மிலிட்ரிலாம் சேர்ந்து சி, லேண்டு, ஏர்னு ஃபுல்லாக தேடுறாங்க. பட் நோ லக். அந்த சீயை தாண்டதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு கொஞ்சம் வருஷத்துல கடல்ல முழுகி இறந்துட்டாங்கன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போஸ்ட் கார்டு லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கு. 1975ல இவங்க பிரேசில்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. 2013ல சான் பிரான்சிஸ்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் போயிருக்கு. அதில் நான் தான் ஜான், அல்காட்ராஸ்லேருந்து எஸ்கேப் ஆனதில் ஒருத்தன். எனக்கு 83 வயசு ஆகுது அண்ட் ஐ ஹேவ் கேன்சர். என் கூட எஸ்கேப் ஆனவங்களாம் இறந்துட்டாங்க. இப்போ நான் சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். DNA டெஸ்ட் படி அந்த லெட்டர் அவர் எழுதலைன்னு போலீஸும் ஃப்ரீயாக விட்டுறாங்க. உண்மையாகவே அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு இன்றைக்கி ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?